அன்பு நேயர்களே, இன்று வியாழக்கிழமை மாலை இலங்கையில் சிங்கள தேசம் எங்கும், நமக்கு தமிழ் ஊடகத்துக்கு வரலாம இருக்கும் இல்லையா, சிங்கள தேசம் எங்கும், அரசியல் எங்கும், உயர்மட்டம் எங்கும் ஒரு பேசு பொருள் என்னவென்றால், என்பிபி பெண் கவுன்சில் லேடி அம்மாட கணவன் அதிபர், ஒரு பிரைமரி ஸ்கூல் பிரின்சிபல் ஒருவன் 1 கிலோவும் 20 கிராமும் கொண்ட ஹெரோயின் போதை பொருளுடன் அனுராதபுர மாவட்டம் எப்பாவல கட்டிய யாவைன்னு சொல்லலாம் பகுதியில கை செய்யப்பட்டிருக்கிறான் பாவி. இவன் மகனும் ஒரு பட்டதாரி பையன், அவனும் ஒரு 50 கிராம் வாக்குல அவனும் அவன் மகனும் கை செய்யப்பட்டு இப்ப உள்ள இருக்கிறான். அப்ப முழு குடும்பமும் அடியை பாவி, உன்னுடைய கணவன் மனைவி எல்லாருமே இந்த மாதிரி ராஸ்கள் தானா? யார் இவ? பெயலிய கூட நகர சபையின் கவுன்சிலர் அம்மணி டிஸ்னா நிரஞ்சலா குமாரி, இதான் அவட பேரு. அவ ஒரு என்பிபி கவுன்சிலர் பேலிய கூட. உடனே அம்மணி ரோசம் மானம் காத்துல பறந்து சுட்டி உடனே இன்று மாலையே அவட பதவியை ரிசைன் பண்ணிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அறிவிச்சுட்டு அவட என்பிபி செக்ரட்டரி அறிவிச்சு போட்டா. சரி, இப்படி அறிவிச்சா நாங்க விட்டுருவோமா? ஆக இல்ல, உண்ட கணவன் வீட்டுக்குள்ள வியாபாரம் பண்ற உனக்கு தெரியாதா? அவட போட்டோ பாருங்களேன், எப்படி பெரிய ராஜ மகத்தாண்ட வாழ்க்கை பெரிய ஒரு இந்த யூரோப்பிய தேசத்துல வாழ மாதிரி தான் வாழ்ந்துறாங்க. மானங்கட்டவளை தும்பு கட்டல உங்களை எல்லாம் கொல்லாம வச்சிருக்கேன் பாருங்க. ஆக பாரு, ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், அவனுக்கு சொந்த ஹோட்டல் இருக்குது அனுராதபுர டிஸ்ட்ரிக்ட்ல எப்பாவல பகுதியில. அப்ப அந்த பகுதியில் ஒரு ஹோட்டலையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கள்ள வேலையும் பார்க்கலாம், இந்த மாதிரி குடியாவரம் பண்ணான்டா. இதெல்லாம் நிக்க வச்சு நம்மளோட பொட்டாமனை கொண்டு சுட வைக்கணுமா இல்லையா? இவனெல்லாம் நம்ம பொட்டாமல் தான் விளக்கலாம். சரிங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கணவன் மற்றும் மகன் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைதானதை அடுத்து என்பிபி பேலியகுடை நகரசபை உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். அனுராதபுரம் எப்பாவல பகுதியில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியின் அதிபர் 1 கிலோகிராம் மற்றும் 20 கிராமுக்கு மேற்பட்ட ஹெராயினுடன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். அனுராதபுரம் பிரிவு சிஐடி பிரிவினரால் ஒரு வாரத்திற்கு முன்பு எப்பாவல நல்லாமுடு, அதாவது இப்ப சிஐடி நார்கோட்டிக் பிரிவு, நான் பலமுறை சொல்லியிருக்கிறோம், சிஐடின்னு சொல்லாங்க தானே, எல்லாரும் சிவில் எண்ணத்தால் நம்ம மக்கள் பாசையில அது சிஐடியா போயிட்டு அவங்களும் ஒரு சிஐடியை போலதான் போலீஸ் தான். அது போதை பொருள் தடுப்பு நார்கோட்டிக் பிரிவுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அந்த பிரான்ச் இருக்குது, அந்த யூனிட். அதுக்கு கிடைக்கப்பட்ட தகவல்ல ஒரு வாரமாக மப்புளில், அதாவது ஒரு வாரமாக இவங்க மேய்ச்சல் ரவுண்ட் அப்லாம் எடுத்துக்கிறாங்களா, அது ஒரு தகவல் இருக்குது. வருவோம். அப்ப அனுராதபுர பிரிவு நார்கோட்டிக் பிரிவினரால் ஒரு வாரத்திற்கு முன்பு எப்பாவல நல்லமுடாவ பகுதியில் கைது செய்யப்பட்ட 30 வயதுடைய ஒரு நபரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த அதிபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாவி. இந்த சோதனையின் போது அதிபருக்கு சொந்தமானதாக கருதப்படும் ஒரு கிலோகிராம் 100 இல்ல, அது மாறி மாறி வருகிறது, 185 கிராம் 200 சொல்றாங்க, 20ங்கிறாங்க. எப்படியும் 1 கிலோ பிளஸ் தான் நாம இதை எடுத்துக்கொள்ளுவோம். 1 கிலோகிராம் 180 நாம என்ன நிறுத்த பார்க்க முடியும்? அவர் சொல்றாங்க, 2-3 செய்திக்குள்ள இது ஒரு போலீஸ்ல அனுராதபுர போலீஸ் தகவலின் பிரகாரம் 1 கிலோகிராம் 185 கிராம் அம்பிட்டு இருக்குது. அப்புறம் அவன் அந்த பொலித்தீன் பேக் பண்ணி அப்படியே சீல் பண்ணுவோம் இல்ல, அந்த ஒரு அது என்ன சொல்ல தெரியாது, அப்படியே வச்சா ஷூட் ஆகி பேக் பண்ணி கொடுக்கும், காத்து போகாம. அது அந்த ஒரு மெஷினும், அப்புறம் அந்த வெயிட் பார்ப்பாங்கல்ல, அது அந்த டிஜிட்டல் தராசி, அதுவும் கிடைச்சிருக்கின்ற அனுராதபுர எஸ்எஸ்பி டிவிஷனால சொல்லப்படுகிறது. கூடுதலாக போதைப் பொருட்களை அளவிடுவதற்கு பயன்படும் மின்னணு துராசு எலக்ட்ரானிக் மற்றும் அதிபரால் அருகிலுள்ள தொட்டியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பொலித்தீன் சீல் செய்யும் இயந்திரத்தையும் கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பேலியகுட நகர சபையின் உறுப்பினர் தற்போதைய அவர் ஒரு உறுப்பினர். என்ன கேவலம் பாருங்க. அப்ப நீ சரி முன்ன பின்ன செஞ்சிட்டாய், மானங்கட்ட பெண்மணி, உண்ட கணவனையும் பிள்ளையும் வீட்டுக்குள்ள அடக்கி வைக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க நினைச்சிட்டீங்க இப்படியோ நீங்க வாழ்நாள் முழுவதும் பண்ணிட்டு போகலாமாண்டா. இதுக்கு முன்னால எவ்வளவு காலம் நீங்க வீடு கட்டின நகை வாங்கின பணம் எல்லாம் பார்க்கணும். முதல்ல நீ நகரசபை உறுப்பினர் மாறதுக்கு முன்னால உண்ட பணம், உண்ட பதுக்கல், உண்ட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பார்க்கணும்.
அதையெல்லாம் பார்த்து உங்களுக்கு முன்பின் வந்த பணங்கள் இப்ப அடுத்தது மாகாண சபையில ஒரு மெம்பர் ஆயிருப்பா. அப்படித்தானே கூடிக்கிட்டு போகும். இங்க கவுன்சிலர் மெம்பர் அங்கே நீ அப்படியே ஏறி போற. ஆக ஒரு உயர் மட்டத்துக்கு அடைய போற நீ உன் புருஷனையும் பிள்ளையும் கேவலம் கட்ட தொழிலை செஞ்சுட்டு கீழே பன்னாட பரதேசிகளா தொம்பு காட்டுகளா உங்களை எல்லாம் சுட்டுக்கொள்ளத்துக்கு பொட்டாமலம் தவிர போற ஆளே கிடையாடா. அவன் தான் உங்களுக்கு சரி வந்து இறுக்கிட்டு போறது. உங்களை வச்சுட்டு ஜெயிலுக்குள்ள சோறு போட்டு சாக முடியுமா? உங்களுக்கு ஒரு புத்தகம் எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ஜீப் எடுத்து வாகனம் எடுத்து அள்ளிட்டு போவாமே. அதிபரின் மனைவி தேசிய மக்கள் சக்தியை பெருமைப்படுத்தும் என்பதால் மிகப்பெரிய இசுவாக இலங்கை முழுவதும் இந்த விடயம் மாறி இருக்கு. மேலும் அதிபரின் மகனும் அவன் ஒரு கிராஜுவேட் பையன் போட்டோ பாருங்களேன். கடந்த மாதம் 25 கிராம் ஹெரோயினுடன் பிடிபட்டு தற்போது அவனும் கம்பெனி வருகின்றான். எப்பாவல பகுதியை சேர்ந்த ஒரு பள்ளி முதல்வர் மற்றும் அவரது மகன் ஆகியோர் கை செய்யப்பட்ட விடயமானது இலங்கை பரப்பில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறியிருப்பது சிங்கள மக்கள் மத்தியில். இத நம்ம ஆளுங்க செஞ்சிட்டா முழு இனத்தையும் இன்னைக்கு சந்தி இழுத்துடுவானுகள். எங்க பிட்டகோட்டுவா ஜங்ஷனுக்கு அந்த போதி மரத்துக்களை இழுத்துட்டு நாரடிப்பீங்க. இங்க நாரடிக்க திரும்பில பாத்தீங்களா? நார்கோட்டிக் அதாவது போதை பொருள் தடுப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரெகிஸ்ட்ரிய தகவலின் பேரில் எப்பாவல ஆண்டகளவில் உள்ள ஒரு ஹோட்டலில் போலீசார் சோதனை நடத்தி இருக்கின்றார்கள். அங்கு ஹெரோயின் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 59 வயது மற்றும் 29 வயதுடைய சந்தேக நபர்கள் எப்பாவல பகுதியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் நீண்ட காலமாக போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இந்த தலைவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவி பேலியகுட நகர சபையின் தேசிய மக்கள் சக்தி NPP உறுப்பினர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கையான ரதம எகடா ஒரு தேசம் ஐக்கியம், நல்ல வார்த்தையா சிங்கள பதந்தானுமா, ரதம எகடா ஒரு தேசம் ஐக்கியமின் ஒரு பகுதியாக வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த சீனியர் டிஐஜி புத்திக சிறிபர்த்தன மற்றும் மாகாண டிஐஜி, ஒரு மாகாணத்துக்கு ஒரு டிஐஜி இருப்பார்ல, டிஐஜி ICDC சுகதபால ஆகியோரின் மேற்பார்வையில் அனுராதபுரம் மாவட்ட SSP திலீப் ஹேவா பத்திரனவின் அறிவுறுத்தலின் பேரில்தான் இந்த கைது சுற்றி வளைப்பு இடம்பெற்றது. ஆக மாகாணத்துக்கு பொறுப்பான ஒரு டிஐஜியும் அந்த பகுதிக்கு பொறுப்பான ஒரு டிஐஜியும் அதுக்கு பொறுப்பான டிவிஷன் SP SSP என்று சொல்லுவாங்க. அந்த ஆக்கல்ல தலை 3 பேரும் இணைஞ்சுதான் நாராடிச்சுக்கிறாங்க. இல்ல வேடிக்கையில தெரியுமா? இத மறைக்கல அவங்க எல்லாம் செஞ்சு, அதாவது இந்த அது வந்து நாங்க அது சரியா சொல்றேன்டால் அதுக்கு தனி புத்துவா போட்டுறதுக்கும் CIB 1 CIB 2 சொல்லுவாங்க. கிரிமினல் இன்ஃபர்மேஷன் புக் எல்லாம் எழுதியாச்சு. அதாவது இது ஒரு ரகசிய மக்கள் வழங்கிக் கொள்ளுங்க, நம்ம சொல்லக்கூட சொல்லையும் போனும் இதை இவங்களை வெளிப்படுத்த வேணும், நாரடிக்க வேண்டும், ஒன்றும் செய்ய இயலாது என்ற ரூபம் என்னென்றால் புக்ல எழுதி டிஓ பேப்பர்ல அடிச்சுட்டு அங்க ஜனாதிபதி தலையிட்டு ஒன்றும் பண்ணலாம் என்ற போர்வையெல்லாம் செய்யறது. இதை இவங்க கிடைச்ச உடனே எந்த லீக்கும் பண்ணல. அண்ணாச்சி யாரு எவரெல்லாம் கிடைச்ச உடனே எல்லா ஸ்டேட்மெண்ட் கைரகையெல்லாம் எடுத்து கோர்ட்டுக்கு போட்டதுக்கு பிறகுதான் ஜனாதிபதிக்கு தகவல் போகுது, உங்க ஆளுங்க ஒருவரை நாங்க கோர்ட்டுக்கு கொண்டு போறோம். இது எப்படி இருக்கு? ஜனாதிபதியும் கரி அவுட். இதெல்லாம் கிடைக்கப்பட்ட தகவலுங்க. அன்றாபுரத்துல உளவிய தகவல் தான் சொல்லிக்குவோம். ஆக இதை மறைக்கிறதுக்குரிய வேலை இந்த போலீஸ் காக்கி செய்யல. நல்ல உஷார் வந்துட்டுங்க. அது அவர் சொல்லியிருந்தாரு, ஒரு என்னது இந்த கோல் பகுதிக்கு பொறுப்பான டிஐஜி எங்களுக்கு ஒரு பொருத்தமான தகுதியான ஒரு தலைமைத்துவம் கிடையாது. அத வகையில ஜனாதிபதிக்கு அவங்க ஐஜிக்கும் கிட்ட எல்லாம் முடிச்சு போறான்னு சொல்றாங்க. 1 கிலோ கொண்டு அவருக்கு இனி இந்த ஜெயில் பெயில் இல்லைங்க, அண்ணாச்சிக்கு ஜெயில் தான் கழிதுங்கணும். சரி, அதிக அளவு ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் பேலியகுட நகரசபை உறுப்பினரின் கணவர் இன்று 6ஆம் தேதியா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு 12ஆம் தேதி வரை 6 நாட்கள் 3 6 ஒரு 5 தினங்களுக்கு அது காணாதுங்க. அதுல ஒரு பில் அது தில்லாலங்கடி வேலை பாத்திக்கிறாங்க, அது காணாது. 6 தினங்கள் தான் டிஓ போடுகிறா, காணாது. ஒரு 10 நாள் 12 நாள் கொடுத்தானே அவன் நிறைய வாந்தி காக்கணும். பார்க்கலாம். எனது அதிக அளவு ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட தேசிய மக்கள் NPP பேலியகுட உறுப்பினரின் கணவர் இன்று 6ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவருக்கு 12ஆம் தேதி வரையும் டிடென்ஷன் தடை உத்தரவு பெற்று அண்ணாச்சியை இன்கொயரி பண்ணி வராங்க. கைது செய்யப்பட்ட அதிபரின் மனைவி பேலியகுட
பேலிய கூட நகரசபை உறுப்பினர் என்பிபி கவுன்சிலர் டிஸ்னா நிரஞ்சலா குமார் என்பது பின்னர் தெரிய வந்தது. இதன் விளைவாக பேலியகுட பகுதியில் உள்ள அவரது வீட்டை நேற்று மாலை போலீசார் சோதனை செய்தனர். அதிபரின் மகனும் சமீபத்தில் 50 கிராம் ஹெராயினுடன் கைது செய்யப்பட்டார். பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் ரிமாண்ட் செய்யப்பட்டு உள்ளார். அவரும் வெளிக்கடலில் இருக்கார். கைது செய்யப்பட்ட முதல்வர் பிரின்சிபல் மேலும் சட்ட நடவடிக்கையாக இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு டிடென்ஷன் ஆர்டர் பெறப்பட்டு அவரிடம் விசாரணை இன்று முதல் நடைபெற்று வருகின்றது. கணவன் மற்றும் மகன் போதைப் பொருள் குற்றச்சாட்டுக்கு உள்ளான சம்பவத்திற்கு அமைய பேலியகுடி நகரசபையின் தேசிய மக்கள் சக்தியின் பெண் உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். டிஸ்னா நிரஞ்சலா குமாரி என்ற பெண் உறுப்பினர் என்றும் வெளிவந்து விட்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டில் போதைப் பொருள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த முழு கவனம் செலுத்தி வரும் இவ்வாறானதொரு தருணத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்து அவர் தனிப்பட்ட முறையில் கடுமையான அதிர்ச்சிக்குள்ளாய் பெரிய ஒரு ஷொக்காயுது மனுஷி. சரி, எப்படி ஷொக்காகும்? வீட்டுக்குள்ள உனக்கு கணவன் கட்டுக்கட்டா பணம் கொண்டு வரும்போது நோக்கு தெரியாதோ? நீ கிலோ கணக்கு நகை அள்ளி போடும்போது நோக்கு தெரியாதோ? ஒரு பிரின்சிபல் ஆகக்கூடனா 1,10,000 சம்பளம் கிடைத்திருக்கும், ஒரு சீனியரிட்டி. சரி, 1,50,000 போடுப்பா. இப்படி பணம் சேர்த்து நீ நீ கிலோ கணக்கா நகை அள்ளி போடலாமா? ஜொலி பண்ணி திரியலாமா? பெரிய வாகனத்துடன் தேசமெல்லாம் சுத்தலாமா? இந்த பணம் நோக்கு எப்படி வந்தது தெரியலையா? அம்மா, நீ எப்படி அதிர்ச்சி கொள்ளாகுவாய்? அதிர்ச்சி என்றா ஐயோ புடிபட்டானே என்ற அதிர்ச்சிதான். புடிபடக்கூடாது என்ற ஆசையில அண்ணா புருஷன் உன் கணவன் புடிபட்டான் என்று அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிறாய். மானங்கட்ட பொம்பளையும் மானங்கட்ட கணவனும் மானங்கட்ட வளப்பும் இதுக்கு வேற மாதிரி செய்யலாம். எப்படி செய்யலாம் தெரியுங்களா? மருதான பாலத்துக்கு கீழே ராத்திரி 6 மணி ஆனாக்கா ஒரு 7-8 பெண்மணி திரிவாக ராத்திரிய ராணிகள். அப்படி நீ செய்யலாமா இல்லையா? அது செஞ்சாலும் பாவம் இல்ல. நீ இது பாவண்டி. அது செஞ்சு 4 பேரை குஷிப்படுத்த போறாய். இது செஞ்சு ஒண்ட இனங்களை நீ அழிக்கிறாய் பாவி இல்லையா? இருக்கா? மருதான பாலத்துக்களை மேம்பாலத்துக்களை போனோம்டா 4ஆம் தெரியுதுங்க. ஆமா, மூளை முடுக்கலாம் தெரியவாளுகள். அப்படி நீ திரி மானங்கட்ட பொம்பளை காட்டு. உனக்கெல்லாம் என்பிபி உறுப்பினர் வர நீ என்பிபி உறுப்பினர் ஆகத்துக்கு முன்னாடி நோக்கு தெரியாதா? நோக்கு உண்ட கணவன் இந்த வியாபாரம் பண்ண நோக்கு தெரியாதா? உனக்கு தெரியுண்டி. நீ தெரிஞ்சுதான் செஞ்சுக்காடி பண்ணாட. அதன்படி குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சட்ட நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காகவும் நாட்டில் ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை உருவதற்காக எனது என்பிபி கொண்டு செல்லும் வேலை திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் அவர் தனது உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் என்று தெரிவித்திருக்கின்றார். இதன்படி அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கம்பஹா மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளார் என்றும் அதன் பிரதி கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாயகத்துக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாகவே அந்த டிஸ்கோ டான்சர் சொல்லி இருக்கிறார். அனுராதபுரம் பகுதியில் ஹெராயினுடன் கைது செய்யப்பட்ட அதிபரை எதிர்வரும் இம்மாதம் 12ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக தம்புத்துக்கமே நீதிமன்றம் போலீசாருக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது. இதுல என்னென்றால் இதுல ஒரு வில்லங்கம் இருக்கு. நாம் ஒரு தெளிவின் சொல்ல வாரம் 5 நாள் போதும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவர் விசாரணையில நிறைய அனுமான் பால் போன்று விசாரணையின் வடிவங்கள் நீண்டு செல்லுமானால் இவருக்கு இன்னும் 10-15 தினங்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஹெரோயின் போலீஸ், அதாவது இந்த நார்கோட்டிக் போலீஸால என்னென்னா 5 தினங்கள் இவரு காண என்றால் ஒரு குல வியாபாரி இவர்கிட்ட திராஸ் அம்புட்டு இருக்குது, அந்த பொலித்தீன் பேக் பண்ற அந்த சின்ன ஒரு மிஷின் அம்புட்டு இருக்குது. இப்படின்னு சொல்லக்குள்ள இவன் ஒரு நீண்ட கால பண்ணாட ஒரு நீண்ட காலமா செஞ்சிருக்கான். இப்ப ஸ்கூல்களுக்குள்ள இவன் இருந்த ஸ்கூல்ல எந்த அதிபரும் பேர ஏஜெண்டா இருந்திருப்பாங்க. இனி அவனுக்கும் 1 லட்சம் கிடைக்குது, அவனும் பண்ணித்தானே இருப்பான். அப்ப இந்த பன்னாடையெல்லாம் பாடம் நடத்தல, படிப்பு கொடுக்கல, இதைத்தான் செஞ்சிருக்காங்க. உங்களையெல்லாம் என்னடா சொல்ல, உங்களையெல்லாம் மின்கம்பத்துல கட்டணும்டா, அதுக்குரிய தேசம் இல்லாம போச்சு. சரி பாப்போம். தந்தை நபர் இன்று மாலை இன்று நண்பகல் தாண்டி பிற்பகல் அனுராதபுரம் போலீசாரால் தம்புத்தேகாமை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இந்நிலையில் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுராதபுரம் நார்கோட்டிக் சிஐடி பிரிவுக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது. முதல்வர் போதைப் பொருள் சக வணிகம் சக தொடர்புடையவர் சக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு இந்த தடை உத்தரவு கிடைத்திருக்குது. அன்றாபுரத்தில் எப்பாவல ஒரு பெரிய ஊருங்களா நமக்கு தெரியல. எப்பாவல கட்டியாவ 10
பகுதியில் அது 10 வீட்டு திட்டம் நினைக்கிறேன் 10 சொல்றாங்க. பகுதியில் உள்ள ஒரு பள்ளி பிரின்சிபல் போதைப் பொருள் கடத்தல் ஈடுபட்டது என்பது அனுராதபுரம் மாவட்டம் மிகப்பெரிய இஷ்யூவாக எதிர்கட்சி எல்லாம் கையில் எடுத்துட்டாங்க. இதை பெரிய இஷ்யூ ஆக்குறதுக்கு எப்பாமல பகுதியில் உள்ள அதிபருக்கு சொந்தமான ஹோட்டலை தான் சிஐடி பாஞ்சி இந்த விடயத்தை அமைக்கிறாங்க. இந்த நிலைமையில போதைப் பொருளுடன் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தி ஆசிரியர் சங்கத்தின் தொடர்புடைய முதல்வர் மற்றும் அவரது மனைவி எம்பி மலிமா ஆகியோர் பள்ளி குழந்தைகளுக்கு கூண்டுகளை விநியோகித்தவர்களா? கூண்டுகளை என்றால் சந்தேகத்தை எழுப்புவதாகவும் எம்பி ஒருவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். பெரிய பேசுபொருளா மாறப்போகுது. அதாவது இதுல சரியா சொல்ல போனா நாமல் ராஜபக்சே எழுப்பிட்டார். இந்த ராஜபக்ச அதாவது பேபி நாமல் ராஜபக்சையும் எழுப்பிட்டார். எப்படி கைது செய்யப்பட்ட தலைமை ஆசிரியர் இன்று மேலதிக சட்ட நடவடிக்கைகளாக ஆஜர்படுத்த நிலைமையில் நாட்டிலிருந்து போதைப் பொருள் தொற்றை ஒழிக்க கட்சி பேதமின்றி விடாமுயற்சியுடன் செயல்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இலங்கை பொதுச்சேன பிரமுனவின் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். போதைப் பொருளுடன் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு தேசிய மக்கள் சக்தி ஆசிரியர் சங்கத்துடன் தொடர்புடைய முதல்வர் மற்றும் அவரது மனைவி எம்பி மலிமா ஆகியோர் பள்ளி குழந்தைகளுக்கு குளிசைகளை போதை குளிசைகளை விநியோகித்தவர்களா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாகவும் நாமல் எம்பி தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களில் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு போதைப் பொருளுக்கும் ராஜபக்ச குடும்பத்தின் மீது குற்றம் சாட்டிய அரசாங்கம் இந்த முறை போதைப் பொருளுக்கு யாரை குறை கூறுவது என்ற கேள்வி எழும்புகிறது. இதப்படி இப்ப அமனு எழுப்பிட்டான் பாவி. இந்த முறை கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் தடுத்து வைக்க வேண்டும் என்றும் அதன் பின்னணியில் உள்ள அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். பேபி நாமல் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதேசபை உறுப்பினர்களும் குடிவிற்பனை செய்வதை நிறுத்திவிட்டு பட்ஜெட் திட்டங்களை செயல்படுத்தாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி மீண்டும் 3% குறைவதை தடுக்க முடியாது என்று சொல்கின்றார். இதில் ஒரு நியாயம் இருக்குதான். சொல்றானே பாவி 3% என்று அதுல உண்மை இருக்கீங்க நம்ம புறம் சொல்லலாம். இதற்கிடையில் அனுராதபுரம் எப்பாவலைவில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் முதல்வர் 1 கிலோவுக்கு மேலாக போதைப் பொருளை வைத்த விடயமானது நாட்டு சிங்கள கல்வியாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய கண்டனங்களை கொண்டு வருது. ஆமா, இதுல நம்ம ஆளுங்க யாராவது மாட்டிக்கிட்டா முழு இனத்தையும் இல்லையாண்டைக்கு நீங்க பிட்டகோட் பை ஜங்ஷன்ல இழுத்திருப்பீங்களா இல்லையா? இப்ப இந்த டிஸ்கோ சாந்தி மலிமாக்கா உன் புருஷனை வீட்டுக்குள்ள உன்னை கட்டுப்படுத்த இல்லாம உனக்கு அரசியல் ஒரு கேடாடி பாவி. உண்ட புருஷன் வீட்டுக்குள்ள பண்ற நோக்கு தெரியாதா? நோக்கு தெரியாம இவன் செஞ்சிருப்பானா? என்ன கள்ளத்தனமா செய்யறாரு? கட்ட பணம் கொண்டவர்கள் நல்லா மோந்து அள்ளிருப்பீங்களே. அப்ப அதிர்ச்சியாகல, இப்ப அதிர்ச்சியாம். நல்லா களி நின்னு. நன்றி நேர்களே, மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.